ஓகே. ஸோ, நேத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்டின்னா, அஜூர் ஸ்டோரேஜஸ் பத்தி பார்த்தோம். அஜூர் ஸ்டோரேஜஸ்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்டிங்கிறத பார்த்தோம். ஆம், தெர் ஆர் டோட்டலா வந்துட்டு ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜஸ் இருக்கு. பிளஸ் அது கூட அடிஷனலா வந்துட்டு அஜூர் மேனேஜ்ட் ரிஸ்க்கும் ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜஸ் தான். ஸோ இதெல்லாம் இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்த்தோம். ஸோ பிளாப் ஸ்டோரேஜ் எப்படி கிரியேட் பண்றது? ஐ மீன் பிளாப் கண்டெய்னர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம் நேத்து. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் நேத்து சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னா 14 டேஸ்க்குள்ள அத என்ன பண்ணிடலாம்? ரீஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ நம்ம நேத்து கிரியேட் பண்ண அந்த ஸ்டோரேஜ இன்னைக்கு ரீஸ்டோர் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு அஜூர் போர்ட்டல்ல போயிட்டு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல ரீஸ்டோர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரைட் சைடில் இந்த இடத்துல எந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு காட்டும். ப்ளஸ் வந்துட்டு லாஸ்ட் 14 டேஸில் எந்தெந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காட்டிடும். ஸோ இந்த ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு 3 ஸ்டோரேஜஸ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி டெலீட் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்மளுக்கு எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலீட் ஆச்சு அப்படின்னா நம்ம ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் நேற்று கிரியேட் பண்ண அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை திரும்ப ரீஓப்பன் பண்ணுறேன், அதாவது ரீஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாமே என்ன ஆகிடும்? ரெக்கவர் ஆகிட்டு திரும்ப நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி மெத்தடில் தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டெலீட் ஆச்சுன்னா திரும்ப ரீஸ்டோர் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரீஸ்டோர் ஆகட்டும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன காம்போனன்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ரீஸ்டோர் வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்டட் ரெக்கவரி சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ரெக்கவரி ஆகிடுச்சு, நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு செர்டைன் டைமில் வந்துட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த இடத்துல. ஓகே. ஸோ இப்போது நேற்று கிரியேட் பண்ண அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம நேற்று கிரியேட் பண்ண ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும், ஒரு யூனிக் நேமில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். யூனிக் நேம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நேம் வந்துட்டு தனித்தனியாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்மால் லெட்டராக இருக்கணும். சரிங்களா? அது போக நேற்று இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுடைய ரெப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம், அதாவது டேட்டா ரிடண்டன்சி கான்செப்ட் பற்றி பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி 4 டைப்ஸ் ஆஃப் ரிடண்டன்சி இருக்குன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லோக்கல் ரிடண்டன்ட், எல்ஆர்எஸ், அதுக்கப்புறம் வந்து ஜெட்ஆர்எஸ். ஜெட்ஆர்எஸ்ங்கிறது என்ன? ஜோன் ரிடண்டன்ட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஆர்எஸ். ஜினா ஜியோ. ஜியோ மீன்ஸ் நம்மளுடைய டேட்டா வந்துட்டு செகண்டரி ரீஜியன்லையும் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்துட்டு ஜிஜெட்ஆர்எஸ், ஜியோ ஜோன் ரிடண்டன்ட் சர்வீசஸ். டோட்டலாக ரெப்ளிகேஷன் டைப் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ரெப்ளிகேஷன் வந்துட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில், அதாவது டேட்டா ரிடண்டன்சிக்காக அஜூர் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ நேற்று நம்ம பிளாப் ஸ்டோரேஜ் வந்து இதில் கிரியேட் பண்ணோம். இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்டோரேஜில் கண்டெய்னர்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு டெஸ்டிங் ஹைஃபன் கண்டெய்னர், இதுதான் நம்ம நேற்று கிரியேட் பண்ண ஒரு பிளாப் கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? டேட்டாவை ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுடைய ரிக்குவயர்மெண்ட் எப்படி வரும் ஜென்ரலாக அப்படின்னு சொல்கிறேன். கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க? கஸ்டமர் மீன்ஸ் கிளைண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எங்களுக்கு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நார்மலாக ஒரு ரிக்வெஸ்ட் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம நார்மலாக எந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணணுமோ அந்த ஃபாலோ பண்ணுவோம். நார்மலாக நம்ம நேற்று ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா கண்டெய்னர்ஸ்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு தேவையான கண்டெய்னர்ஸ் அவங்க ஒரு நேமிங் கொடுப்பாங்க, அந்த நேமிங்கில் நம்ம ஒரு கண்டெய்னர் புதுசாக கிரியேட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமா மெயின் திங் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிளைண்ட் கிட்ட என்ன ஷேர் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் கீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த ஆக்சஸ் கீ கீழே வந்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுடைய நேமும் கீழே வந்து கீழேயே வந்துட்டு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். அதாவது இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நம்ம எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கிறோம்?
ஒரு இதுக்குள்ள வந்து ஒரு பிளாக் கண்டெய்னர். ஒரு டேட்டாவ நம்ம ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டு டேட்டாவ ஸ்டோர் பண்றதுக்காக நம்ம ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ கிளையண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய அப்ளிகேஷன்ல ஜாவாலயோ, டாட் நெட்லயோ ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணி அவங்களுடைய அந்த அப்ளிகேஷனுடைய லாக் ஃபைல்ஸோ, இல்ல அப்ளிகேஷன்ஸோட ரிலேட்டட் ஃபைல்ஸ்ல ஏதாவது வந்து கண்டெய்னருக்குள்ள ஸ்டோர் பண்ணணும். அதுதான் அவங்களுடைய ரிக்வயர்மெண்ட். அப்போ அதுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி குடுத்துருவோம். இப்போ அவங்க வந்து கோடிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கோடிங்ல இருந்து இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட எப்படி கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்டோடைய நேமும், இதனுடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கும் தேவைப்படுது. சரிங்களா? இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நம்ம என்ன பண்ணுவோம்? கிளையண்ட் கிட்ட குடுப்போம். ஐ மீன் கஸ்டமர் கிட்ட குடுத்துருவோம். இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க்குள்ளேயே வந்துட்டு இந்த கீயும் இருக்கும். இது வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்டோடைய கீ. இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்குள்ளேயே அந்த கீ இருக்கும். ஸோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஒரு இத மட்டும் குடுத்தாலே போதும். அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கும். இப்ப இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க காப்பி பண்ணா, அதுல என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்டோடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இங்க பார்த்தீங்கன்னா, இதுல கனெக்ஷன் அக்கவுண்டோடைய நேமு, அக்கவுண்ட் கீ இந்த மாதிரி ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரேஜ அவங்க புரோகிராமிங்ல இருந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இத ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரேஜஸையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க. எங்கெங்க வேணுமோ அங்க அவங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட எப்படி ஆக்சஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டாங்கன்னா, நீங்க சொல்லணும் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்றாங்க. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க யூஸ் பண்ணி இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஆக்சஸ் கீ வச்சு தான் அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? எப்பவுமே ஒரு ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்க நீங்க கிளையன்ட்டுக்கு ஐ மீன் யார் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் ஐ மீன் இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேமு, இந்த கீய குடுத்துருவீங்க. அவங்க அவங்களுடைய அப்ளிகேஷன்ல இல்ல புரோகிராமிங்ல எங்க வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கிருவாங்க. சரிங்களா? இது வந்து இந்த என்டையர் ஸ்டோரேஜ் அக்கவுண்டோடைய ஆக்சஸ் கீ. சரிங்களா? இதுக்கப்புறமா நம்மளுடைய கண்டெய்னருக்குள்ள போவோம். நம்ம கண்டெய்னருக்குள்ளேயும் ஒரு ஆக்சஸ் கீஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மீ ஆமா. ஸோ நம்ம கண்டெய்னருக்குள்ளேயும் ஒரு டோக்கன் இருக்கும். ஸோ அந்த டோக்கன் என்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சஸ் கீ தான் வந்துட்டு என்டையர் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்கும் உள்ள போறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கீ. சரிங்களா? இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த இதுல. இப்போ இந்த ஆக்சஸ் கீ நம்ம குடுத்துடுறோம். அப்போ குடுத்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட வந்துட்டு லாங் டைம்க்கு யூஸ் பண்ணுவாங்க. லாங் டைம் மீன்ஸ் 1 இயர், 2 இயர், 3 இயர். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரியே கிடையாது. ஸோ அந்த இடத்துல நம்ம செக்யூரிட்டிய டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, செக்யூரிட்டி டைட் பண்ணணும் மீன்ஸ் இப்போ அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம குடுக்குறோம். ரெஸ்ட்ரிக்ஷன்னா ஒரு சர்டன் சர்டன் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பர்ட்டிகுலர் டயத்துக்கு மட்டும் அவங்களுக்கு ஆக்சஸ குடுக்கணும். அதாவது ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்கு ஆக்சஸ் குடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாஸ் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேர்டு சிக்னேச்சர் ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சர். இந்த சாஸ் டோக்கனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க? இந்த சாஸ் டோக்கனை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்கு ஒரு டெம்பரவரி ஆக்சஸ கிரியேட் பண்ணிருவாங்க. ஆக்சஸ் கீங்கிறது ஃபுல் ஆக்சஸ். இந்த சாஸ் டோக்கனுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த டேட்ல இருந்து இந்த டேட் வரைக்கும். இப்போ ஒரு கிளையண்ட் கேட்குறாரு, எனக்கு வந்து 6 மந்த்துக்கு மட்டும் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஆக்சஸ் குடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 6 மந்த்துக்கு ஒன்லி we need to provide SAS access, SAS token access. அப்போ 6 மந்த்துக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கீ ஜெனரேட் பண்ணுவோம். ஜெனரேட் கீ. சரிங்களா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் கீ வந்துட்டு ஆக்சஸ் கீக்கு வந்துட்டு இட்ஸ் பர்மனன்ட் ஆக்சஸ். ஷேர்ட் ஆக்சஸ் சிக்னேச்சருங்கிறது என்னன்னா, டெம்பரவரி ஆக்சஸ் பர்ட்டிகுலர் ஒரு சர்டன் டைமுக்காக ஆர் பர்ட்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் ஒரு பர்ட்டிகுலர் டைமுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய
டோக்கன் தான். சரிங்களா? இந்த டோக்கன தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளையண்ட் கிட்ட நம்ம குடுப்போம். 2 அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் கிளையண்ட் இருக்கிறாங்க. ஒண்ணு வந்துட்டு என்னன்னா, எனக்கு ஃபுல் ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வேணும் அப்படின்ட்டாங்கன்னா, நம்ம ஆக்சஸ் கீஸ ஷேர் பண்ணணும். இல்ல எங்களுக்கு வந்து சாஸ் டோக்கன் எனேபிள் பண்ணி குடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம சாஸ் டோக்கன கிரியேட் பண்ணி குடுக்கணும். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ல போயிட்டு, இங்க கீழ எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் வேணும், இந்த கீ வச்சு எதெல்லாம் அக்சஸ் பண்ணணும், சர்வீஸா, கண்டெய்னரா, ஆப்ஜெக்ட்டா, ஸோ எந்த இதெல்லாம் வேணும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட் அண்ட் எக்ஸ்பைரி டேட். ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணி, அதாவது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஆக்சஸ் வேணும் அப்படின்ட்டு இதை நம்ம கொடுக்கணும். இப்போ 30 இருக்கு, அதாவது இன்னைக்கு டேட்லேருந்து எண்டு டேட் வந்து நாளைக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 மந்த் அப்படின்னா, இந்த டேட்லேருந்து 6 மந்த் அப்படின்னா எனக்கு செப்டம்பர் வரைக்கும் வரும். அப்போ செப்டம்பர் 30 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே வந்து இங்கே பாருங்கள், ஜென்ரேட் சாஸ் அண்ட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்துட்டு என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். சரிங்களா? கனெக்ஷன் ஸ்ட்ரிங்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், இதுதான் வந்துட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய கனெக்ஷன் ஸ்ட்ரிங். இதை காப்பி பண்ணி கிளைண்ட் கிட்ட ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நேம், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நேமையும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கையும் என்ன பண்ணிடுவோம், ஷேர் பண்ணிடுவோம். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ளிகேஷனுக்குள்ளே இருந்து கனெக்ட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த சாஸ் டோக்கனுடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்கு. ஸோ இந்த சாஸ் டோக்கன் கண்டிப்பாக இன்டர்வியூவில் கேட்பாங்க. சரிங்களா? இதே மாதிரி இந்த சாஸ் டோக்கன் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, என்டையர் அக்கௌண்ட்டுக்கு, அதாவது என்டையர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இப்போது எனக்கு வந்து கண்டெய்னருக்கு மட்டும் வேணும் அப்படின்னா, நம்ம கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு எந்த கண்டெய்னருக்கு சாஸ் டோக்கன் வேணுமோ அந்த கண்டெய்னர், அந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ரிகர் பண்ணிக்கலாம், அதாவது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே இதுதான் வந்து பர்டிகுலர் கண்டெய்னர், இதுக்குள்ளே ஒரு டேட்டா இருக்குது. ஸோ இதுக்கு செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி கீயை ஸ்டார்ட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் கொடுத்து ஜென்ரேட் கொடுத்து இதை நம்ம ஷேர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து பர்டிகுலர் கண்டெய்னருக்கு மட்டும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து என்டையர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குமே வந்துட்டு சாஸ் டோக்கன் நம்ம செட் பண்ணுறது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அஜூருடைய ஃபைல் ஷேர். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டோரேஜ், அஜூருடைய ஃபைல் ஷேர் ஸ்டோரேஜ். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு ஒரு டயக்ராமில் காட்டுறேன். இந்த ஃபைல் ஷேர் அப்படிங்கிற, ஷேர்னால் என்ன, ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது. அப்போது இந்த ஸ்டோரேஜ் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாரும் இந்த ஸ்டோரேஜை யூஸ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு விஎம் வந்துட்டு 3 விஎம்ஸ் இருக்கு. VM1, VM2, VM2, VM3. இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் விஎம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. இப்போது இந்த VM1ல் ஒரு டேட்டா வச்சுருக்கிறீங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன். VM1ல் ஒரு டேட்டா இருக்குது. இப்போது இந்த டேட்டாவை நீங்கள் VM2ல் காப்பி பண்ணணும், VM3ல் காப்பி பண்ணணும். ஸோ இப்போது இந்த டேட்டாவுடைய சைஸ் வந்துட்டு 10 ஜிபின்னு வச்சுக்கலாம். இந்த டேட்டாவை நீங்கள் இங்கே இருந்து VM2க்கு காப்பி பண்ணுறீங்க. அப்போது இதே டேட்டா VM2ல் 10 ஜிபியாக இருக்குது. அதே மாதிரி VM3 காப்பி பண்ணுறீங்க, 10 ஜிபியாக இருக்குது. ஸோ ஒரு டேட்டா தான், ஆனால் மல்டிபிள் விஎம்ஸில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, ஸ்பேஸ் வந்து வேஸ்ட்டாக போகுது. அதாவது டிஸ்கில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்துட்டு என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஒரே டேட்டா தான், ஆனால் 3 விஎம்ஸில் நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா டேட்டா வந்து வேஸ்ட் ஆகுது. இது ஒன்று. இன்னொன்று என்னென்னா, இந்த டேட்டாவில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், மாடிஃபைல சேஞ்சஸ் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க இந்த டேட்டாவை அப்படின்னா, திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாடிஃபை டேட்டாவை இங்கேருந்து விஎம்க்கு காப்பி பண்ணணும், இங்கேருந்து திரும்பவும் VM3க்கு காப்பி பண்ணணும். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒர்க்கு வந்துட்டு அதிகமாகுது, மேனுவல் ஒர்க் வந்து அதிகமாகுது. ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அஜூரில் ஃபைல் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரேஜை வந்து கொண்டு வந்துருக்காங்க. இந்த ஃபைல் ஷேர் வந்துட்டு ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, இப்போ காமனாக எல்லா விஎம்மையும் என்ன பண்ணிடுவோம், ஒரே ஒரு ஃபைல் ஸ்டோரேஜை வச்சு என்ன பண்ணிடுவோம், அட்டாச் பண்ணிடுவோம். இந்த ஃபைல் ஷேருங்கிறது அது ஒரு வகையான டிஸ்க்கு தான்.
சரிங்களா? ஒரு ஷேர்டு டிஸ்க்ன்னு சொல்லுவோம். ஃபைல் ஷேர் அப்படிங்கிறது ஒரு ஷேர்டு இல்லைன்னா காமன் டிஸ்க்ன்னு சொல்லுவோம். ஷேர்டு டிஸ்க் ஆர் காமன் ஸ்டோரேஜ். அப்போது இந்த ஃபைல் ஷேர் என்ன பண்ணிடுவோம், நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு எல்லா விஎம்லையும் என்ன பண்ணணும், மவுண்ட் பண்ணிட்டோம்னு வைங்களேன். இந்த இடத்துல விஎம் 1 2 3 எல்லா விஎம்லையும் இந்த ஃபைல் ஷேர் என்ன பண்ணணும், மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு டேட்டா வச்சுருக்குறோம், 10 GB டேட்டாவை. இதில் நீங்கள் மாடிஃபை பண்ணாலும் எது பண்ணாலும் எல்லா விஎம்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரே டேட்டாவை நீங்கள் எல்லா விஎம்லேருந்து கண்டினியூஸாக என்ன பண்ணிக்கலாம், பேரலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஒரு ஸ்டோரேஜில் வச்சு, அதாவது இண்டிவிஜுவலாக நீ மிஷினில் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக காமனாக ஒரு ஃபைல் ஷேரில் வச்சு நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்துட்டு ஷேர்டு டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா நெட்வொர்க் ஃபைல் ஷேர், என்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்எஃப்எஸ்னா நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னா இந்த ஒரு விஎம்லேருந்து இன்னொரு விஎம் கனெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த விஎம்ஸ் எல்லாம் வந்துட்டு நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த நெட்வொர்க் வழியாக நம்ம ஒரு ஃபைல் சிஸ்டமை ஷேர் பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு என்எஃப்எஸ். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ். ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். இது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு அஜூர் போர்ட்டல் போய்ட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் கீழே ஃபைல் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே ஃபைல் ஷேரை கிளிக் பண்ணோன்னா டிஃபால்ட்டாக நம்மளுக்கு எந்த ஒரு ஃபைல் ஷேரும் இந்த இடத்துல இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், புதுசாக ஒரு ஃபைல் ஷேரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் கொடுத்து ஃபைல் ஷேர் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் ஷேருக்கான ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அஜூர் ஃபைல் ஷேர் கொடுத்தாச்சு. ஓகே, கேபிட்டல் லெட்டர் அலோவ் பண்ணலை, ஸோ ஒன்லி ஸ்மால் லெட்டர். ஸோ அஜூர் ஃபைல் ஷேர் ஆக்சஸ் டயர். இப்போ இந்த ஸ்டோரேஜுக்கு ஆக்சஸ் டயர் என்ன அப்படின்னு, ஸோ ஹாட், கூல் அண்ட் டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட். ஸோ ஹாட்டுங்கிறது என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜு. கூல் அப்படின்னா இன்ஃப்ரீக்வெண்ட், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ். இந்த டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டுங்கிறது என்னென்னா, அதாவது ரேரும் இல்லாமல் ஃப்ரீக்வெண்ட்டும் இல்லாமல் ஒரு மாடரேட் டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு மாடரேட் ஸ்பீடை வந்து இந்த டேட்டா, இந்த ஸ்டோரேஜ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அதுதான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்டு. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த ஃபைல் ஷேருடைய மேக்ஸிமம் ஐஓன்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் 1000 கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 5 TB கொடுத்துருக்குறாங்க. ஸோ லார்ஜ் ஃபைல் ஷேர் இஸ் டிசபிள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் கொடுக்கறது வந்து 5 TB. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நேற்று சொல்லியிருப்பேன், மினிமம் வந்துட்டு 4 GB, மேக்ஸிமம் வந்து 5 TB சைஸ்ன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன், ஃபைல் ஷேருக்கான சைஸு. ஸோ அது நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன, பேக்கப். சரிங்களா? இப்போது இந்த ஃபைல் ஷேரை நம்ம என்ன பண்ணலாம், பேக்கப் பண்ணி வைக்கலாம். எதில் அப்படின்னா ரெக்கவரி சர்வீஸ் வால்ட்டுன்னு சொல்லி ஒரு சர்வீஸ் இருக்குது. இதுக்குள்ளே தான் என்ன பண்ணலாம், பேக்கப் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த பேக்கப் வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் பேக்கப்பில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் பேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு ஒரு ஃபைல் ஷேர் வந்துட்டு கிரியேட் ஆகுது. அதாவது 5 TB சைஸில் வந்துட்டு என்ன ஆகுது, ஒரு ஃபைல் ஷேர் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. அதை நம்ம என்ன பண்ணணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் மீன்ஸ் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது திரும்ப நான் பேக் வரேன். ஸோ பேக் வந்தேன்னா ஃபைல் ஷேர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபைல் ஷேர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 TBயில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எடிட் பண்ணணும். ஸோ இதை ஓகே பண்ணி இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்குது. ஓகே, எடிட் குவாட்டா சைஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல குவாட்டா சைஸ்னால் இந்த ஸ்டோரேஜ், அதாவது இந்த ஃபைல் ஷேருடைய சைஸு. இந்த இடத்துல மேக்ஸிமம் வந்து 5 TB கொடுத்துருக்குறாங்க, மினிமம் வந்து 4 GB. இந்த இடத்துல 4 கொடுத்தீங்கன்னா 4 GB எடுத்துக்கிறோம், 10 கொடுத்தா 10 GB எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 10 GB சைஸை செட் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா இந்த சைஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, 5 TBயிலேருந்து 4 GB 10 GBக்கு என்ன ஆயிடுச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே எதுக்கும் பாருங்கள், சைஸ் வந்துட்டு என்ன, ஓகே இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இந்த இடத்துல நம்மளுக்கு 10 GBன்னு சொல்லிட்டு சைஸ் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகணும். ரெஃப்ரெஷ்.
இன்னும் 5 டிபிலேயே தான் இருக்கா? ஓகே. ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு. சரிங்களா? இது வந்துட்டு என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு லெவல்ல இருக்கக்கூடிய அதாவது ஃபர்ஸ்ட்டு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டிபி. இல்ல எனக்கு வந்துட்டு 5 டிபி பத்தாது. எனக்கு வந்து இன்னும் நெறைய வேணும் அப்படின்னா 100 டிபிய நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எனேபிள் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம இது மேல கிளிக் பண்ணணும். கெப்பாசிட்டி 5 டிபி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 100 டிபி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்? சேவ் குடுத்தோம்னா 100 டிபி வரைக்கும் இது வந்துட்டு என்ன ஆயிடும்? எக்ஸ்டெண்ட் ஆயிடும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டிபின்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு 100 டிபி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டிபி அவங்க குடுத்துருக்கிறது. ஸோ நம்ம திரும்பவும் 100 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பண்ணியாச்சுன்னா, நம்ம இந்த இடத்துல இந்த சைஸை வந்துட்டு நம்ம 100 டிபி கூட குடுக்குறதுக்கு நம்மளுக்கு கெப்பாசிட்டி இங்கே நம்மக்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ இப்படித்தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சைஸை வந்துட்டு எடிட் குவாட்டால போயிட்டு இன்க்ரீஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ சரி ஓகே. ஃபைல் ஷேர் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த ஃபைல் ஷேர் வந்து என்ன ஆகுது? எம்ப்டியா இருக்கு. நம்மக்கிட்ட டேட்டாஸ் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பிளாங்காக தான் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு யூஆர்எல் கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது வந்துட்டு என்னன்னா ஒரு ஷேர்டு யூஆர்எல். ஸோ இந்த இடத்துல கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் ஷேர் வந்து நம்மளுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்மளுக்கு என்ன வருது? டிஃபால்ட்டாக ஒரு எரர் வருது. இந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து ப்ரௌசரில் ஒர்க் ஆகுது, ஆனால் டேட்டாஸ் எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எரர் வரும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஃபைல் ஷேரை ஆக்சஸ் பண்ணக்கூடிய யூஆர்எல் கொடுத்துருக்குறாங்க. பட் இது கிடையாது. ஸோ இப்படி நம்ம இது வழியாக நம்ம ஆக்சஸ் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்? ஒரு டேட்டாவை இதுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். சாம்பிள் டேட்டா ஒன்று இந்த ஃபைல் ஷேருக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். ஸோ போயிட்டு ப்ரௌஸ் பண்ணிவிட்டு ஸோ சம்திங் ஸோ என்ன பண்ணிடுறேன்? ஒரு ஃபைல் வந்துட்டு இந்த ஃபைல் ஷேரில் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி இங்கே டயக்ராமில் சொன்ன மாதிரி இந்த ஃபைல் ஷேர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு விஎம்லையும் என்ன பண்ணணும்? மவுண்ட் பண்ணணும். சரிங்களா? மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டமாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரே ஃபைலை, அதாவது ஒரே ஸ்டோரேஜை எல்லா விஎம்மும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே, கரண்ட் ஸ்டேட்டஸ் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ ஃபைல்ஸ் வந்து அப்டேட்டிங்கில் இருக்கு. டேட்டா வந்து அப்டேட்டடில் இருக்கு. சரி, நம்ம அப்லோட் பண்ண அந்த ஃபைல் வந்து அப்லோடிங்கில் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்டு கெப்பாசிட்டி 257 கேபின்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல ப்ரௌஸ் ப்ரௌஸ் இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஃபைல் வந்து இங்கே காட்டிடும். இதுதான் நம்மளுடைய ஃபைல். சரிங்களா? இந்த இடத்துல நம்மளுடைய டேட்டா நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிற இந்த டேட்டா வந்து இருக்கு. இங்கே நீங்கள் வேணுனாலும் எடிட் கோட்டா இந்த ஃபைல் ஷேரை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டோரேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேஞ்ச் டயர், இந்த இடத்துல டயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹாட், கோல்ட், டிரான்சாக்ஷன் ஆப்டிமைஸ்ட் எது வேணாலும் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்னாச்சு? ஒரு ஃபைல் ஷேரை என்ன பண்ணிட்டோம்? கிரியேட் பண்ணிட்டோம். இப்போது ஓகே, ஸோ இப்போ ஃபைல் ஷேரில் 10 ஜிபி கோட்டாவில் நம்ம 10 ஜிபி நம்ம ஃபைல் ஷேரை அலோகேட் பண்ணியிருக்கிறோம். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 5 டிபியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபைல் ஷேரை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கனெக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? இந்த கனெக்ட் ஆப்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? கனெக்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறது தான். கண்டெய்னர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம்? ஃபைல் ஷேரை கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் காட்டுறேன். கண்டெய்னர் எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இந்த கண்டெய்னருக்கான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கு பார்த்தீங்களா? சாஸ் டோக்கன் அதை கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கிட்ட. ஸோ கிளைண்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறவாங்க? அவங்களோட அப்ளிகேஷன் உள்ளேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறவாங்க.
இன்னொரு மெத்தட் இருக்கு. இந்த கண்டெய்னர் வந்துட்டு எது வழியா கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்லி HTTPS. HTTPSனா என்னன்னா, ப்ரௌசர் வழியா தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல இந்த ஃபைல கிளிக் பண்ண உடனே கண்டெய்னர் சொல்றேன் நானு. கன்ஃப்யூஸ் ஆகிராதீங்க. கண்டெய்னர வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஓவர் தி HTTPS. சரிங்களா? இங்க ஒரு லிங்க் இருக்கு பாருங்க. இது ஆக்சுவலா வந்துட்டு பிரைவேட்ல இருக்கிறதுனால அக்சஸ் ஆகாது. பட் நம்ம HTTPS வழியா மட்டும் தான் இந்த கண்டெய்னரை அக்சஸ் பண்ண முடியும். அப்ளிகேஷன் உள்ள அவங்க என்ன பண்ணுவாங்க? HTTPS வழியா தான் இந்த கண்டெய்னர்ஸை அக்சஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க இன்டர்வியூல சொல்றப்போ கண்டெய்னர்ஸ் வந்துட்டு HTTPS வழியா தான் அக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் டீம் கிட்ட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அல்ல SAS டோக்கன் வந்து ஷேர் பண்ணிடுவோம். அவங்க அப்ளிகேஷன் சைடில் யூஸ் பண்ணிக்கிருவாங்க அப்படின்னு சொல்லணும். இது வந்துட்டு கண்டெய்னருக்கான கனெக்டிவிட்டி மெத்தடு. இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபைல் ஷேருக்கான கனெக்டிவிட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபைல் ஷேரை கிளிக் பண்ணி நம்மளோட ஃபைல் ஷேர் என்ன? அஜூர் ஃபைல் ஷேர். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணிடுறோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கனெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே நம்மளுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி ஒரு விண்டோ வருது. ஸோ இங்கே நீங்கள் எந்த மெஷினில், அதாவது விண்டோஸ் மெஷின்லையா, லைனக்ஸ் மெஷின்லையா, மேக் மெஷின்லையா, எந்த மெஷினில் இந்த ஃபைல் ஷேரை நீங்கள் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம விண்டோஸ்னா விண்டோஸ், லினக்ஸ்னா லினக்ஸ். ஸோ நம்ம விண்டோஸ் அஜூர் விர்ச்சுவல் மிஷின்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஸோ இந்த இடத்துல டிரைவ் லெட்டர் என்ன செலக்ட் பண்ணுறோம் நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டிரைவ் லெட்டருங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நம்ம எப்படி திஸ் பிசி அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல சி டிரைவ், டி டிரைவ், ஜி டிரைவ் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த டிரைவ், அதாவது இந்த ஃபைல் ஷேரை நம்ம மவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எந்த டிரைவில் வரணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுறது தான். லெட்டர்ஸ் சூஸ் பண்ணுறது தான். ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு ஜெட் டிரைவில் இருக்கட்டும். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கீ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சோர்ஸ் ஸ்கிரிப்ட் இருக்கு பாருங்களா? இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஸ்கிரிப்டை என்ன பண்ணணும்? காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பவர் செல்லை ரன் பண்ணிட்டோம்னா இந்த ஃபைல் ஷேர் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தில் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு டிரைவ் வந்து அடிஷ்னலாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு 2 விர்ச்சுவல் மிஷினை டிப்ளாய் பண்ணிவிட்டு இந்த ஸ்டோரேஜை நம்ம அதிலேருந்தே கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா அந்த விர்ச்சுவல் மிஷின் RDP எடுத்துகிட்டு நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்துட்டு இங்கே சொன்ன மாதிரி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை என்ன பண்ண போகிறோம்? அதாவது ஃபைல் ஷேரை நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸில் மவுண்ட் பண்ண போகிறோம். மவுண்ட் பண்ணிவிட்டு காமனாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? மிஷின் லோட் ஆகுது, கொஞ்சம் டைம் எடுக்குது, பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ 2 VM இருக்கு. ஸோ 2 VMல என்ன பண்ணலான்னா லாகின் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கிற அந்த பவர் செல் ஸ்கிரிப்டை வச்சு நம்ம டிஸ்கை மவுண்ட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பேக் டு ஸ்டோரேஜுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ஃபைல் ஷேரில் போயிட்டு கனெக்ட்னு கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம காப்பி பண்ணணும். ஸோ கீழே ஃபைல் ஷேர், இந்த ஃபைல் ஷேரை இங்கே இருக்க இந்த ஃபைல் ஷேரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கனெக்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இங்கே கனெக்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை கொடுத்து எந்த டிரைவில் நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம்? ஜெட் டிரைவ் தான். ஜெட் டிரைவ் எந்த டிரைவ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு சோர்ஸ் ஸ்கிரிப்ட். சரியா? இந்த ஸ்கிரிப்டை நம்ம காப்பி பண்ணிவிட்டு உங்களுக்கு புரிகிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த நோட் பேடில் போடுறேன். இந்த ஸ்கிரிப்டை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த லைன் பாருங்கள். இந்த லைனில் இதுதான் பாஸ்வேர்ட். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து கீ, அதாவது பாஸ்வேர்ட் கீ. இதில் யூசர் நேம் வந்துட்டு இது வேர் இஸ் தட் யூசர் நேம் ஹியர்? ஓகே. இங்கே இருக்கு பார்த்தீங்களா? லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ், இதுதான் யூசர் நேம். சரியா? இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது தான் பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டு கீயை பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கீயோட பாஸ்வேர்டு மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அதுவும் இதுவும் ஒன்று தான். சரிங்களா? இப்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு இது தான்.
இதை ஆக்சஸ் பண்ணக்கூடிய லிங்க் வந்துட்டு இங்கே இருக்குது. இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ஃபைல் ஷேர். சரிங்களா? இப்போது இந்த ஸ்கிரிப்டை நம்ம என்ன பண்ணிடுறோம், விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல பவர் ஷெல் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அது பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்னால பவர் ஷெல்லில் தான் அந்த ரன் பண்ணணும். ஸோ இங்கே போயிட்டு விண்டோஸ் பவர் ஷெல் கொடுத்ததுக்கப்புறமா இங்கே அதை ரைட் கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகும், ரைட் கிளிக் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். நம்ம அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், கனெக்ட் ஆக ட்ரை பண்ணோம். ஸோ இங்கே டெஸ்டிங் அத்தன்டிகேட்னு வருது பார்த்தீங்களா. இப்போது என்ன ஆயிடுச்சு, இந்த மிஷின்குள்ளே இந்த ஸ்டோரேஜ் வந்து என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிரெடென்ஷியல் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட், நேம் ஜெட் யூஸ்ட் 100 GB 10 GB, இதுதான் வந்து அதனுடைய பாத் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டிடுச்சு. இப்போது டிஸ்க் வந்து ஆட் ஆயிடுச்சு, ஐ மீன் ஃபைல் ஷேர் வந்து நம்ம மிஷினில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எங்கே போய் செக் பண்ணணும், ஃபைல் ஷேர் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் ஷேர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுடைய பிசியை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். திஸ் பிசி ஓப்பன் பண்ணி செக் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ரைவ் ஆட் ஆயிடுச்சு பாருங்கள், ஃபைல் ஷேர் ட்ரைவ். இது தெரியுதுங்களா, இதுதான் ஃபைல் ஷேர் ட்ரைவ். இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ஃபைல் ஷேர் ட்ரைவ். பார்க்குறப்பே தெரியும், இங்கே ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்களா, இது வந்து நெட்வொர்க் வழியாக கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லி இருக்குது. இப்போது அஜூர் போர்ட்டலில் நம்ம ஒரு ஃபைல் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த டிஸ்க்குள்ளே. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் அதே இமேஜ் இங்கே இருக்குது. அப்போது இங்கே பாருங்கள், இந்த இமேஜ் தான் நான் அதில் அப்லோட் பண்ணேன், அது இங்கே இருக்கு. இப்போது இதே இது வந்து செகண்ட் விஎம்மில் செகண்ட் நெட்வொர்க்கில் இருக்கான்னு பார்க்கலாம். செகண்ட் விஎம்மில் அதே மாதிரி பவர் ஷெல் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே என்ன பண்ணுறேன், அதே ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணுறேன். அங்கே காப்பி பண்ணது அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை காப்பி பண்ணோம்ல, அதாவது ஃபைல் ஷேருடைய கனெக்ட் அதில் இருக்கக்கூடிய பவர் ஷெல் ஸ்கிரிப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேயும் என்ன ஆயிடுச்சு, ஜெட் ட்ரைவில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைல் ஷேர் திஸ் பிசி. இப்போது இங்கே பாருங்கள், திஸ் பிசி ஃபைல் ஷேர் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த டயக்ராம் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈஸியாக ஃபைலை என்ன பண்ணிட்டோம், மவுண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி தான் ப்ராஜெக்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மவுண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அஜூர் ஃபைல் ஷேர் ஈஸியாக இருக்கா? இன்னொரு முக்கியமான டேர்ம்ஸ் வருது. 2 விஎம்மில் ஈஸியாக அட்டாச் பண்ணிட்டோம். ஆனால் இந்த 2 விஎம்மே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, வேறு வேறு நெட்வொர்க்கில் போட்டு வச்சுருக்கீங்க. அப்போது எந்த நெட்வொர்க்காக இருந்தாலும் இந்த ஸ்டோரேஜை என்ன பண்ணுது, ஆக்சஸ் பண்ணுது. அப்போது ஸ்டோரேஜில் நம்ம ஒரு செட்டிங்ஸ் கொடுத்து வச்சுருக்கோம் நெட்வொர்க்கில். சரியா? இப்போ அதை தான் பார்க்க போகிறோம். கீழே வந்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜில் நெட்வொர்க்கிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணோன்னே நம்ம இந்த ஸ்டோரேஜை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலான்னு என்ன பண்ணியிருக்கிறோம், எனபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க். சரியா? பை டிஃபால்ட்டாக நம்ம விர்ச்சுவல் மிஷின் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நான் நேற்று உங்களுக்கு காட்டியிருப்பேன், எனபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க் செட் ஆஃப் நெட்வொர்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்துட்டு எனபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க். அப்படின்னா எந்த நெட்வொர்க்கில் இருந்து வேணாலும் இந்த ஸ்டோரேஜை ஆக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் ஃபைல் ஷேரை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஃபைல் ஷேர் மட்டும் இல்லை, இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா ஸ்டோரேஜஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யார் வேணாலும் இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், செக்யூரிட்டி என்ன ஆகிடுது, ப்ரீச் ஆகிடுது. அப்படி இருக்கவே கூடாது. அதாவது எனபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க் இருக்கக்கூடாது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இதை நம்ம நெட்வொர்க்கில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு எனபிள் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க். இந்த எனபிள் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க் கொடுத்துட்டோன்னு வைங்களேன், நம்ம இந்த இடத்துல நெட்வொர்க்கு, அதாவது விநெட்டை ஆட் பண்ணணும். எந்த விநெட்டை ஆட் பண்ணுறோமோ அந்த விநெட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிடைக்கும். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஆட் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் நெட்வொர்க் இதை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2 விநெட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், VM3க்கு மட்டும் கொடுத்துட்றேன். சப்நெட்
VM3க்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எனபிள் பண்ணுறேன். எதை எனபிள் பண்ணுறேன், நெட்வொர்க்கில் எனபிள் பண்ணுறேன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்காக VM3க்கு மட்டும். அதாவது VM3யோடைய VNet மட்டும் நான் எனபிள் பண்ணுறேன். அப்போது VM3 இருக்கக்கூடிய VNet அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் மட்டும்தான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு யாராலையும் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. சரிங்களா, அந்த செட்டிங் சேவ் ஆகட்டும். இங்கே எனபிளிங் இருக்குது. ஸோ இந்த செலக்டட் நெட்வொர்க் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்துட்டு கிரியேட் ஆகும். நான் அதை என்னங்கிறத நெக்ஸ்ட் சொல்கிறேன். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்னா என்ன, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்னு என்ன, ஒரு 2 வகையான எண்ட் பாயிண்ட் வந்து எனபிள் ஆகும். இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த விஎம் இருக்கக்கூடிய இந்த விஎம் வந்து ஒரு விநெட்டில் இருக்குல்ல, இந்த விநெட்டுக்கும் இந்த ஸ்டோரேஜுக்கும் என்ன பண்ணுது, ஒரு கனெக்ஷனை கிரியேட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நம்ம தான் பப்ளிக் ஆக்சஸை இந்த ஃபைல் ஷேருக்கு டிசபிள் பண்ணிட்டோம், அதாவது ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு டிசபிள் பண்ணிட்டோம். அப்போ அது என்ன பண்ணுது, ஒரு ப்ரைவேட் கனெக்ஷனை, இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கனெக்ஷன்ஸ் மாதிரி, ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் மாதிரி அது எனபிள் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னா எனபிள் பண்ணிடுது. இப்போ ஆட் கொடுத்துட்றேன். இப்போ ஆட் கொடுத்த உடனே எனக்கு ஆட் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அந்த பர்டிகுலர் விநெட் மட்டும் என்ன ஆயிடுச்சு, இந்த இடத்துல ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா, பர்டிகுலர் விநெட் அதில் இருக்கக்கூடிய சப்நெட் மட்டும் ஆட் ஆயிருக்கு. இப்போது எனக்கு வேறு எந்த இதுவும் வேண்டாம், ஒரே ஒரு VM3 மட்டும் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிடுறேன், சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணணும் கண்டிப்பாக, அப்போ தான் சேஞ்சஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ எனபிள் ஃப்ரம் செலக்டட் நெட்வொர்க் ஆப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது கீழே வந்துட்டு VM4 ஓப்பன் பண்ணுவோம். VM4 ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பேக் போகிறோம். இது வந்துட்டு VM4. இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல டிஸ்கனெக்ட்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா, டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். சரிங்களா, திரும்ப நம்மளுக்கு ரன் ஆகுதா அப்படின்னு. ஓகே, செக் ட்ரைவ். ஓகே, ஒன் மொமெண்ட். செட் ட்ரைவ் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லுது, அதனால திரும்ப அதில் அசைன் பண்ண முடியாதுன்னு. ஸோ திரும்ப என்ன பண்ணலாம்னா, நான் ஒய் ட்ரைவ் கொடுத்துட்டு VM4ல் என்ன பண்ணுறேன், அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் ஆகுது. ஒன் மொமெண்ட், இஸ் இட் ஒன் மொமெண்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு VM3. அதனால் என்ன ஆயிடுச்சு, VM3க்கு மட்டும்தான் நம்ம எனபிள் பண்ணியிருக்கிறோம், ஆட் ஆகிடுச்சு. திரும்ப வந்துட்டு ஒய் ட்ரைவில் ஆட் ஆகிருக்கு. ஏற்கனவே இருக்கிறது ஜெட் ட்ரைவு, இன்னொரு ட்ரைவ் வந்து ஒய் ட்ரைவில் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு VM3யில் எனபிள் பண்ணியிருக்கிறதுனால VM3யில் ஆக்சஸ் கிடச்சிருச்சு, அதாவது ட்ரைவ் அட்டாச் பண்ண முடியுது. இப்போது VM4ல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ VM4ல் பேக் போயிட்டு இங்கே பாருங்கள், VM4ஓட ட்ரைவ் என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் சிம்பிள் வந்துருச்சு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆக்சஸ் என்ன பண்ணுது, பிளாக் பண்ணுது. இங்கே பாருங்கள், விண்டோஸ் கேனாட் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணிடுச்சு, பிளாக் பண்ணிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம், ஒரே ஒரு ஐபியை மட்டும், ஒரே ஒரு விநெட்டை மட்டும்தான் எனபிள் பண்ணியிருக்கோம். சரியா, இது வந்துட்டு என்ன ஆப்ஷன் அப்படின்னா, எனபிள் ஃப்ரம் செலக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க் அண்ட் ஐபி அட்ரஸ். சரியா, ஒன்லி செலக்டட் நெட்வொர்க்குக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். சரியா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஆப்ஷன் புரியுதுல உங்களுக்கு? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ஆப்ஷனில் வந்து செலக்டட் நெட்வொர்க்ஸ் ப்ளஸ் ஐபி அட்ரஸ். நம்ம இங்கே கீழே ஐபி அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபயர்வால் கீழே ஆட் யுவர் கிளைண்ட் ஐபி அட்ரஸ். இந்த இடத்துல நம்ம பப்ளிக் ஐபிஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த 157ங்கிறது என்னுடைய லேப்டாப்புடைய ஐபி. ஸோ இதை ஆட் பண்ணால் மட்டும்தான் என்னால் இந்த இதையே ஆக்சஸ் பண்ண முடியும், அதாவது இந்த ஸ்டோரேஜோடைய நெட்வொர்க்கிங்கே ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது இது வந்துட்டு கிளைண்ட் ஆக்சஸும் இந்த இடத்துல நம்ம வேணும்னா எனபிள் பண்ணிக்கலாம். அந்த செகண்ட் ஆப்ஷனில்
ஸோ பர்ட்டிகுலர் விநெட் ப்ளஸ் ஐபிஸ் கிளைண்ட் ஐபிஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு எந்த ஒரு நெட்வொர்க் ஆக்சஸும் இருக்கக்கூடாது. நான் டிசபிள் குடுக்குறேன். டிசபிள் குடுத்தோம்னா, இங்க பாருங்க எல்லா செட்டிங்ஸும் என்ன ஆயிடுச்சு கீழ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல டிசபிள் குடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட யாராலயும் அக்சஸ் பண்ண முடியாது. ஆனா, ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அக்சஸ் பண்ண முடியும். வேற யாரும் இல்ல. பிரைவேட் எண்ட் பாயிண்ட். அதாவது இது எதுக்கு இந்த டிசபிள் மெத்தட் இது பண்றாங்க அப்படின்னா, செக்யூரிட்டி இன்னும் டைட் பண்றதுக்காக. இப்போ டிசபிள் பண்ணிட்டு, பிரைவேட் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கனெக்ஷன் இருக்கு. இத வச்சு மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட விர்ச்சுவல் மிஷின்குள்ள இருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இது வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, செக்யூரிட்டிய இன்னும் டைட் பண்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் நெட்வொர்க் எல்லா நெட்வொர்க்கும். செகண்ட் ஆப்ஷன் செலக்டட் நெட்வொர்க் மட்டும் தான். தேர்ட் ஆப்ஷன் வந்து டிசபிள் பண்ணிருவோம். நெட்வொர்க்கே டிசபிள் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்? பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ட யூஸ் பண்ணி, நம்ம இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்ட விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ள இருந்து அக்சஸ் பண்ணுவோம். இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சிம்பிளா சொல்றேன். ஓகே. ஸோ நம்மக்கிட்ட ஒரு விநெட் இருக்கு. இதுதான் நம்மளுடைய விநெட். இந்த விநெட்குள்ள தான் ஒரு விஎம் இருக்கு. அது வந்து VM3. சரியா? இப்போ இந்த VM3 வந்துட்டு ஒரு சப்நெட்ல இருக்கு. அது வந்து டிஃபால்ட்னு சொல்லி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டிஃபால்ட் சப்நெட். இந்த சப்நெட்ல இந்த VM3 வந்து இருக்கு. நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வந்து எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் ஃபைல் ஷேர் இங்க இருக்கு. இப்போ டிசபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா, இந்த ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி என்ன ஆயிடும்? அதாவது டிசபிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா, கனெக்டிவிட்டியே என்ன ஆயிடும்? இங்க இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ண போறோம். பிவி ஷார்ட்டா பிரைவேட் எண்ட் பாயிண்ட். ஸோ பிவி எண்ட் பாயிண்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரைவேட் எண்ட் பாயிண்ட். சரியா? இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா ஒரு கனெக்ஷன் மெத்தட், ஒரு பிரைவேட் சேனல் தான். இந்த சேனலை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல டிஃபால்ட்டுங்கிற சப்நெட்குள்ள VM3 இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? இந்த விநெட்குள்ள இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணி பிவி சப்நெட், அதாவது இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு என்ன பண்றோம்? ஒரு சப்நெட்டை கிரியேட் பண்ணி அந்த சப்நெட்டுக்குள்ள இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டை பிளேஸ் பண்ணிடுறோம். பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சப்நெட்டும் ஒரே விநெட்டுக்குள்ள தான் இருக்கு. சரியா? அப்போ இந்த சப்நெட் வழியா இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட், இந்த சப்நெட் வழியா இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா கனெக்ஷன் எங்க போகுது? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்டுக்கு போகும். இப்போ இது வழியா நம்ம போறதுக்கு வந்துட்டு ஒரு சர்வீஸோட எண்ட் பாயிண்ட்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். பிரைவேட் எண்ட் பாயிண்ட் வழியா எந்த சர்வீஸை நம்ம ஆட் பண்ண போறோம், அதாவது என்ன சர்வீஸை நம்ம அக்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அது வந்து என்னன்னா ஸ்டோரேஜ் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட். அதாவது பிரைவேட் எண்ட் பாயிண்ட்ல என்ன சர்வீஸ் நம்ம அக்சஸ் பண்ண போறோம்? ஸ்டோரேஜ் தான் அக்சஸ் பண்ண போறோம். அப்போ ஸ்டோரேஜோடைய சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டையும் இது கூட ஆட் பண்ணால் மட்டும்தான் இந்த கனெக்ஷன்ஸ் என்ன ஆகும்? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வழியா போகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்? டிசபிள்னு சொல்லி நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வருதுன்னா, நீங்கள் இங்கே பாருங்க, டிசபிள் கிளிக் பண்ண உடனே பப்ளிக் நெட்வொர்க் அக்சஸ் டு திஸ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஹாஸ் பின் டிசபிள்டு. ப்ளீஸ் கிரியேட் அ பிரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன் டு கிராண்ட் தி ஆக்சஸ் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. பப்ளிக் ஆக்சஸை நீங்கள் டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஷன் பிரைவேட் எண்ட் பாயிண்ட் தான் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அவனே சொல்லிட்டான். நான் என்ன பண்ணிடுறேன்? சேவ்னு கொடுத்துட்றேன். சரியா? இப்போ சேவ் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் இந்த மிஷின் ரெண்டு மிஷின்லையும் என்னால் என்ன பண்ண முடியாது? ஆக்சஸ் பண்ணவே முடியாது. இப்போ திரும்ப நம்ம இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணணும்னு வைங்களேன். இப்போ நான் வந்துட்டு வேற ஒரு டிரைவ் நேம் போட்டு ரன் பண்ணுறேன். ஜெட் இருந்துச்சா, அந்த இடத்துல R போட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு விஎம்குள்ள என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. பாருங்க என்ன ஆயிடுச்சு? VM3ல எனக்கு ஆக்சஸ் டினைடு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஆக்சஸ் டினைடுன்னு என்ன? உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கவே இல்லை அஜூர் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆக்சஸ் டினை வந்துருச்சு. இப்போ நம்ம எப்படி இதை ரெக்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கனெக்ஷன். இதை கிளிக் பண்ணி
இந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஆட் பிரைவேட் எண்ட் பாயிண்ட். ஸோ புதுசாக ஒரு பிரைவேட் எண்ட் பாயிண்ட்டை என்ன பண்ணணும்? கிரியேட் பண்ணணும். சேம் தான், சேம் ப்ராசஸ் தான். ரிசோர்ஸ் குரூப் கொடுத்துட்டு நீ வந்துட்டு ஒரு நேம் கொடுக்கணும். பிவி எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் நிக்கார்டு வந்து இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்க்கு கிரியேட் ஆகுது. ஏன்னா ஒரு சப்நெட்லேருந்து ஒரு ஐபி இந்த பிரைவேட் எண்ட் பாயிண்ட்க்கு அசைன் ஆகும். அந்த ஐபி வழியாக தான் இந்த கனெக்ஷனே போகும். அப்போது ஒரு ஐபி அசைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் வேணும். அதனால் ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இதுக்கு அசைன் ஆகுது. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க சோர்ஸு. இப்போது இந்த இடத்துல ரிசோர்ஸ் டைப், இந்த ரிசோர்ஸ் வந்துட்டு யாரை நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம், அதாவது இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து யாருக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். இந்த இடத்துல யாருக்காக கிரியேட் பண்ணுறோம்? மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ் ஸ்லாஷ் அஜூர் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இந்த ரிசோர்ஸ்க்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் டைப் வந்து ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் யாருன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நேமு. டார்கெட் சப் ரிசோர்ஸஸ், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ள எந்த ஸ்டோரேஜை நீங்கள் அக்சஸ் பண்ண போகிறீங்க. சரிங்களா? பிளாக் பண்ண போகிறீங்களா, இல்லை ஃபைல் ஷேர் பண்ண போகிறீங்களா, கியூஆர் டேபிளான்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃபைல் ஷேர் யூஸ் பண்ணுறதுனால, ஃபைல் ஷேர்னா அஜூர் ஃபைல் ஷேர் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறதுனால ஃபைலை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ இந்த இடத்துல விநெட் வந்து எந்த விநெட், நம்ம விஎம் எங்கே இருக்கோ அந்த விநெட் செலக்ட் பண்ணணும். சப்நெட். ஸோ இந்த இடத்துல எந்த சப்நெட் வேணும் அப்படின்னோ அந்த சப்நெட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ டெடிக்கேட்டடாக ஒரு சப்நெட்டில் ப்ளேஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டிஃபால்ட் சப்நெட் கூடயே நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளேஸும் பண்ணலாம். டெடிக்கேட்டடாக பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய சப்நெட்டில் பண்ணாலும் ஓகே தான். அதுலேருந்து ஒரு ஐபி மட்டும் அசைன் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் இப்போது ஐபி அலோகேஷன் வந்துட்டு டைனமிக்கியா ஸ்டாட்டிக்கா? எனக்கு வந்துட்டு டைனமிக் அப்படின்னா இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் எப்பப்பெல்லாம் இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து அதாவது நாட் இன் யூஸ்க்கு போகுதோ அப்போல்லாம் வந்து ஐபி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ராஜெக்ட்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாட்டிக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ டைனமிக் கொடுத்துட்டு, டைனமிக்கே இருக்கட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால. கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிஎன்எஸ். ஸோ நம்ம வந்துட்டு இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு டிஎன்எஸ் நேம் வந்து கிரியேட் ஆகும். இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ ஒரு டிஎன்எஸ் நேம் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஸோ வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஆக்சுவலாக வந்து என்னென்னா டிஎன்எஸ் எண்ட் பாயிண்ட்டும் கிரியேட் பண்ணிவிடுவாங்க. இது கூட தான் வந்துட்டு இந்த ஐபிஎல்லாம் வந்துட்டு டிஎன்எஸ் மேப்பிங் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்எஸ் நம்மளுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டான்னா வந்துட்டு என்ன பண்ணலாம்? நோ கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க, ஃபினிஷ் கொடுத்துருங்க, கிரியேட் கொடுப்போம். ஸோ இப்போ என்ன ஆகுது? ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? இந்த விநெட் 3ல வந்து இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து எனபிள் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் நம்மளால் VM3லேருந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்மளுக்கு ஆக்சஸ் பண்ண முடியல, எரர் வருது, ஆக்சஸ் டினைடுன்னு. பார்க்கலாம் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறமா பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்றோம்லமா. ஹலோ. ஓகே, இப்போ என்ன ஆயிடுச்சு? ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப கோ டு த ரிசோர்ஸஸ் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகிருந்தது காட்டும். ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டுடைய கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு? அப்ரூவ்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வேலிடேட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய விநெட்டில் போயிட்டு சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து எனபிள் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ விநெட் 3 அந்த விநெட்டில் போயிட்டு கீழே செட்டிங்ஸ் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டில் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட், இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ண பாருங்கள். ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து எந்த சர்வீஸ்க்காக? ஸ்டோரேஜ் சர்வீஸ்க்காக இருக்குது. இப்போது சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் பாருங்கள். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய சர்வீஸ் எண்ட் பாயிண்ட், ஒன் மொமெண்ட், செட்டிங்ஸ். ஓகே, ஸோ சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இந்த இடத்துல மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ் இதுதான் வந்து சர்வீஸு.
இப்போ கிளிக் ஆட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஆட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல லிஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி டோட்டலாக 13 சர்வீஸ், அதாவது 13 சர்வீசஸ் வந்து சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம், எனபிள் பண்ணிக்கலாம். இப்போது ஆக்டிவ் டைரக்டரிக்கு ஒரு சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது, அதாவது சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இருக்குது, காஸ்மோஸ் டிபிக்கு இருக்குது, இதே மாதிரி கீவால்ட்டுக்கு இருக்குது, சர்வீஸ் பஸ், எஸ்கியூஎல், ஸ்டோரேஜ் குளோபல், இந்த மாதிரி ஒரு 13 சர்வீசஸ்க்கு வந்துட்டு இந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட் டாட் ஸ்டோரேஜ் வந்து ஆல்ரெடி எனபிள் ஆகிடுச்சு. ஏன் எனபிள் ஆச்சு அப்படின்னா, நம்ம செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, செலக்டட் நெட்வொர்க்னு சொல்லிட்டு, அப்போவே இது என்ன ஆயிடுச்சு, இந்த கனெக்ஷன் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஸோ சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்கு, நம்மளுடைய ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இங்கே இருக்குது கீழே. ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பிவி எண்ட் பாயிண்ட், ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட். சரிங்களா? அப்போது இப்போ நெட்வொர்க்கில் போய் செக் பண்ணியாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்கேன். ஸோ பேக் வந்துட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு நெட்வொர்க்கிங்கில் போய் பார்க்கணும், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் போயிட்டு கீழே செட்டிங்ஸ், வேர் இஸ் நெட்வொர்க் செட்டிங், ஓகே. ஸோ செக்யூரிட்டி ப்ளஸ் நெட்வொர்க்கிங். ஸோ இதில் நெட்வொர்க்கிங் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிசபிள் இருக்குது, ஃபயர்வால் வந்து டிசபிள் இருக்குது. ஃபயர்வால்னால் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுடைய ஃபயர்வால், இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், டிசபிள் பண்ணிட்டோம். இப்போ இங்கே போயிட்டு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், கனெக்ஷனுடைய டைப்பு இது அப்ரூவ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, அப்ரூவ்டு ஸ்டேட்டில் இருக்குது. சரிங்களா? இப்போது எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், VM3க்குள்ளே போயிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், அதே ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம். Access. So this is VM3. VM4ல இருந்து என்ன பண்ணோம், புதுசாக ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். VM4 உடைய வீநெட்டுக்கு இது டிஎன்எஸ் உடைய கான்ஃபிகரேஷன் வந்துட்டு எஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கு முன்னாடி டிஎன்எஸ் உடைய கான்ஃபிகரேஷன் வந்து நோ கொடுத்தோம். சரிங்களா? இப்போ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம், இந்த டிஎன்எஸ் இந்த ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிட்டு இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். இப்போது இந்த VM4 இருக்கக்கூடிய VNet 4ல் வந்து ப்ரைவேட் அந்த சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இதை வந்து நம்ம எனபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணணும், சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டை ஆட் பண்ணணும். ஸோ என்ன சர்வீஸ் வேணும் நம்மளுக்கு, ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் வேணும். ஓகே, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட் பாலிசிஸ் 0 சப்நெட் ஆட் கொடுக்கணும். ஸோ ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு சர்வீஸ் கனெக்ஷனையும் என்ன பண்ணுறோம், எனபிள் பண்ணுறோம். ஓகே, சர்வீஸ் எண்ட் பாயிண்ட்டும் எனபிள் ஆகிடுச்சு. நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் இஸ் இன் ப்ராக்ரஸ். இன்னும் ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் ஆகலை, ப்ராக்ரஸில் தான் இருக்குது. வேறு காம்போனண்ட், அதாவது டிஎன்எஸ் நம்ம எனபிள் பண்ணதுனால நிறைய காம்போனண்ட்ஸ் வந்து அது கூட டிப்ளாய் ஆகுது. ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட், இன்னொரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போயிட்டு செக் பண்ணலாம். இப்போ நெட்வொர்க்கிங்கில் 2 ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் காட்டு தானே. ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் வந்து VM4 இருக்கக்கூடிய VNetல நம்ம டிப்ளாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் ஓகே. ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ஆட்டோ அப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போது VM4க்கு ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்குது, VM3க்கு ஒரு ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம புதுசாக வச்சுருக்கிற அந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணலாம்.
VM4ல சரிங்களா? இங்க பாருங்க, நம்மளுக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கனெக்ட் ஆகாம இருந்தது. இப்போ VM4ல கனெக்ட் ஆயிடுச்சு. அதே இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் இங்கே காட்டுது. ஸோ ப்ரைவேட் லிங்க், ஐ மீன் இதை ப்ரைவேட் லிங்க்னு கூட சொல்லுவோம், ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்னு கூட சொல்லுவோம். ஸோ ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய விஎம்ல இருந்து இந்த ஸ்டோரேஜை என்ன பண்ணுறோம், ஆக்சஸ் பண்ணுறோம். ஆனால் VM3ல பண்ண முடியல. ஏன்? VM3ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்சஸ் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் வந்து எனபிள் பண்ணலை. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வருது, எரர் வருது. ஆனால் VM4 இருக்கக்கூடியதில், அதாவது VM2 அதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனை எனபிள் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த இதுக்கு வந்துட்டு கான்ஃபிகரேஷன் நோ ரிசல்ட்டாக ஆயிடுச்சு. இந்த இடத்துல எந்த ஒரு டிஎன்எஸ் எதுவும் கான்ஃபிகர் ஆகலை அப்படின்னு. ஸோ வேணும்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ப்ரைவேட் லிங்க், ஓகே. ஸோ இதுக்கும் கிரியேட் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. டிஃபால்ட், ஓகே. ஸோ இதுக்கும் ஒரு கான்ஃபிகரேஷன் ஆட் பண்ணி விடுவோம், பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னுட்டு. ஸோ VM4 இருக்கக்கூடிய VNetக்கு அந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் நம்ம ப்ரைவேட் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறப்போ எஸ் கொடுத்துட்டோம், அதனால கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த VM3 இருக்கக்கூடியதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறோம், அதுலேயும் இந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷனை எனபிள் பண்ணியிருக்கிறோம். இந்த கான்ஃபிகரேஷன் வந்து ஆல்ரெடி அந்த VM4ல இருக்கக்கூடிய அந்த டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன் தான் இதுக்குமே செட் பண்ணியிருக்கிறோம். இப்போ போயிட்டு திரும்ப என்ன பண்ணலாம், VM3ல போயிட்டு ரன் பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாம் என்ன எரர் வருதுன்னு. ஆக்சஸ் டினைட், ஓகே. எக்ஸிட் ஃபங்க்ஷன், இன்கேஸ் இதில் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அந்த டிஎன்எஸில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா டிஎன்எஸில் வந்துட்டு நம்ம வேற ஒரு டிஎன்எஸோட இதை வந்து கொடுத்து பார்த்தோம், பட் அது ஒர்க் ஆகலை இந்த இடத்துல. ஸோ நம்ம இதுக்குன்னே என்ன பண்ணணும், புதுசாகவே கொடுத்து பார்க்கணும், அப்போ தான் அது ஒர்க் ஆகும். சரி, ஓகே. ஸோ ஃபைன், அவ்வளோதான். ஸோ ஓகே. ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக எனபிள் ஃப்ரம் ஆல் நெட்வொர்க் ஆப்ஷனில் ட்ரை பண்ணோம், எனபிள் ஃப்ரம் செலக்டட் நெட்வொர்க்கில் ட்ரை பண்ணோம், டிசபிள் பண்ணியும் ஃபைல் ஷேர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணியாச்சு. ஸோ எல்லா இதுலேயும் நம்மளுக்கு ஃபைல் ஷேர் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.